தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்குது. அந்நகரங்களுள் மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது மிகவும் புகழ்பெற்றவையாக இருந்திருக்கு. பூம்புகார் பார்க்கலாம். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில்தான் பிறந்தார்கள். பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருள்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருள்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாயின. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்திருக்கு. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே இது இருக்குது. பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம்தான் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும், இரட்டை காப்பிய நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூம்புகார் பற்றி. இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுது. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன். மாநாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன்னு பேர். நாயகன் கோவலன் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு பொருள். இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது தெளிவாகுது. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்திருக்காங்க. தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசிச்சிருக்காங்க. ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாச்சு. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றிருந்தனர். அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். அதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் அங்கு நிகழ்ந்தது. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கியிருக்காங்க. மிகச் சரியான விலைக்கு பொருள்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினாங்க அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. பட்டினப்பாலை ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கிமு 2ஆம் நூற்றாண்டினைச் சேர்ந்தவர் இவர். இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் தெரிஞ்சுக்கலாம். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரை வழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாடுக்கு ஏற்றுமதியானது. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருளும் இறக்குமதியாயிருக்கு. பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. இங்கு கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும், பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே நாம் அதனுடைய தொன்மையை தெரிஞ்சுக்கலாம். பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். பண்டைய காலத்தில் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர்.
கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருள்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. உவரி கொர்க்கைக்கு அருகில் உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. அப்புறம் பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று. அப்புறம் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூங்கா நகரம் இந்த பாக்ஸ் பார்த்துக்கலாம். நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதிலான அங்காடி. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருள்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது. காஞ்சி நகரில்தான் முதலில் ஏராளமான பள்ளிகள் இருந்திருக்கு. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறாரு. தகவல் வேலை பார்த்துக்கலாம். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு கவிஞர் காளிதாசர் சொல்கிறாரு. அப்புறம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நாயன்மார்களில் முதன்மையானவர் திருநாவுக்கரசர். அவர் காஞ்சி நகரை புகழ்ந்திருக்காரு. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுறாரு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். இச்செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை அறியலாம். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள கைலாசநாதர் கோவில் புகழ்பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான் இந்த கோவிலை கட்டினார். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்களும் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்று ஆகும். மேலாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் செங்கல்பட்டு ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். கரிகார் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை நாம் அறிந்து கொள்கிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய இம்மூன்று நகரங்கள் மட்டுமல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும். சேரநாடு, இது என்னென்ன பகுதிகள் இதில் உள்ளடங்கியிருக்குன்னு பார்க்கலாம். சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழநாடு, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. கலைச்சொற்கள் பார்க்கலாம். கடல் வர்த்தகம், மேரிடைம் ட்ரேடு, வெளிநாட்டவர், ஃபாரினர், கலத்தல், பிளெண்டிங், நேர்மை, இன்டெகிரிட்டி, நியாயமான விலை, லெஜிட்டிமேட் பிரைஸ், பழமைத்தன்மை, ஆன்டிக்விட்டி, புனைப்பெயர், சோப்ரிகேட், நாணயச்சாலை, மின்ட், அகழி, மோட்,